மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை சுற்றி பார்க்க வெளிநாட்டவர்களுக்கு வழங்கும் 600 ரூபாய் நுழைவு கட்டணத்தில் கொள்ளை லாபம் பார்க்கும் தொல்லியல் துறை அதிகாரிகள். செங்கல்பட்டு மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக விளங்கும் மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவர் கால புராதன சின்னங்களை கண்டு ரசிக்க உள்ளூர் மட்டுமல்லாது வெளிமாநிலம் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகளுக்கு 40 ரூபாய் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. வெளிநாட்டவர்களுக்கு 600 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. 3 நாட்களாக நுழைவு கட்டணத்தில் தேதியை மாற்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 600 ரூபாய் நுழைவுச் சீட்டு கொடுத்து நுழைவுச் சீட்டில் தொல்லியல் துறை அதிகாரிகள் கொள்ளை லாபம் பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இன்று தேதி 23, ஆனால் 20ஆம் தேதி அச்சிடப்பட்ட நுழைவுச் சீட்டை இன்று தேதியை மாற்றி சீல் போட்டு வழங்கி வருகிறார்கள். இதுகுறித்து விளக்கம் கேட்டதற்கு விளக்கம் தர மறுத்துவிட்டனர். அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் கேட்டதற்கு இதே போன்றுதான் 3 நாட்களாக பழைய தேதி அச்சிடப்பட்ட நுழைவுச் சீட்டை கொடுத்து தொல்லியல் துறை அதிகாரிகளின் துணையோடு கொள்ளை லாபம் பார்த்து வருவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது மத்திய தொல்லியல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர்.